பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி எல்லாரும் முன்னாடியும் என்னுடைய அப்பா ராமமூர்த்தி எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக நடந்துக்கவே இல்லை. ஆனால் நான் என் பிள்ளைங்களுக்கு அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக என் பிள்ளைங்களை விட்டு நான் பிரிஞ்சிருந்தாலும் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறேன். என் பசங்களுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே பாக்கியா ரொம்ப கோவத்தில் இங்கே கோபி பின்னாடியே போயிட்டு, நீங்களா நல்ல அப்பா, நீங்கள் மட்டும்தான் அப்படி சொல்லிக்கணும், ஆனால் உங்கள் பசங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் நீங்கள் உண்மையாகவே நல்ல அப்பாவான்னுட்டு. ஆனால் அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. இன்னொரு தடவை மாமாவை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் கோபி கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போன கோபியும் ராதிகா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. பாரு ராதிகா, ஏன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அந்த பாக்கியா செஞ்சது மட்டும் இல்லாமல் அவளுடைய ஹோட்டலில் எங்கள் அப்பாவோட படத்தை எங்கள் அம்மா மூலமாக திறக்க வச்சு அங்கே எல்லாரும் முன்னாடியும் என் அப்பாவை பற்றி ஆஹா ஓஹோன்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தா. ஆனால் எங்கள் அப்பா தான் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லையே. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கையும் எங்கள் அம்மா செய்ய விடலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அவர் அப்பாவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவர் எனக்கு எப்படி ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும்? ஆனால் பாக்கியா எங்கள் அப்பாவை மாமனார்னு சொல்லாமல் என்னுடைய அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாருன்னு அவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தா. யாரோ ஒருத்தி அந்த பாக்கியா அவளுக்கு செஞ்ச எதையுமே எங்கள் அப்பா எனக்கு செய்யவே இல்லைல்ல. அதான் எங்கள் அம்மா முன்னாடியே எனக்கு இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே அப்படியே எங்கள் அப்பா எனக்கு சரியான அப்பாவே இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய எதையுமே அவர் செய்யலைன்னு நல்லா பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த பாக்கியா என்னை அப்படியே விடாமல் கண்டிப்பாக என் மாமாவோட அருமை உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். அப்போ இப்படி அப்பாவை பற்றி பேசிட்டோமேன்னுட்டு நீங்கள் அழுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக அத்தைக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா. நானாவது எங்கள் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதாவது எத்தனையோ முறை போயிட்டேன், பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன். யாரும் என்ன மகனாக ஏற்றுக்கிறதாவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? இல்லை எங்கள் அப்பா தான் நல்ல அப்பான்னு நான் எதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியுமா, எங்கள் அப்பா உயில் எழுதி வச்சுருக்காராம். அந்த உயிலில் கூட பாக்கியாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பங்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் பசங்க எல்லாருக்குமே தனித்தனியாக பங்கை ஒதுக்கி வச்சுருக்காரு. ஆனால் பையன்ற உரிமையில் எனக்குன்னு அவர் ஒன்றுமே செய்யலையே. அவரோட சொத்தை என்னவோ நான் எடுத்துக்கிட்டேன்னா அவரை ஏமாற்றி எடுத்துக்கிட்டதா சொல்லிட்டு இனி அந்த வீட்டு பக்கமே அவனை வந்து அவன் வந்தாலும் அவனை விடாதீங்க. பாக்கியாவுக்கு இந்த கோபியால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்காராம். என் பையன் செழியன் இந்த விஷயத்தை எல்லாம் என்கிட்ட சொன்னான். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கோபமாக இருந்தது தெரியுமா? அந்த வீட்டுக்கே உரிமையானவன் நான் தான். என் அப்பா அம்மாவை சந்தோஷமாக எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனால் அந்த பாக்கியா என்னவோ பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆகிட்டான்னுட்டு அவள் இப்போ சம்பாதிக்கிற திமிரில் வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லபடியாக கவனிக்கிறதுனால என் அம்மா அப்பா என் பசங்கன்னு எல்லாருமே நான் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு ஏதோ அந்த பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் அப்பாவும் அம்மாவும் என்னுடைய அருமை தெரியாமல் என்னை புரிஞ்சுக்காமல் பேசும்போது அந்த பாக்கியாவை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் இருந்த கோவத்தில் எல்லாரும் முன்னாடியும் அப்படி பேசிட்டு வந்துட்டேன் ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும், நீங்கள் செஞ்சதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் பேசினா உங்கள் அம்மா மனசு மாறிடுவாங்களா? இன்னும் உங்கள் மேலே கோவம் அதிகமாகும். உங்களை பார்க்கவே கூடாது, உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா மன்னிக்கவே இல்லைன்னு அழுதுட்டுல இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்காமல் நீங்கள் அப்படி போய் பேசிட்டு வந்ததெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவும். அது மட்டும் இல்லாமல் கோபி, நீங்கள் எப்பயுமே பாக்கியா என்ன செய்கிறாங்க, பாக்கியாவோட ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு இதையே பார்த்துட்ருக்காம உங்கள் வேலையை பாருங்கள். அப்போ தான் நாம் ஒழுங்காக சாப்பிட முடியும். உங்களுக்குன்னு லோனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். மாதம் மாதம் லோன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குறவங்களுக்கெல்லாம் வட்டி பணத்தையும் கொடுக்கணும். கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துங்க. இல்லைன்னு வைங்க, அங்கே என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் தான் அந்த ஹோட்டலில் வந்து ஓனராக உட்கார வேண்டியதாக போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க. இப்படி தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்கள் ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவும். இங்கே கோபி என்னதான் ராதிகா சொன்னாலும் இந்த பாக்கியாவையும் என் அம்மாவையும் கண்டிப்பாக அவமானப்படுத்தணும். என்னுடைய அருமை புரியாமல் இருக்கிற என் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் என்னை மன்னிக்கலனாலும் கவலை இல்லை. இனி அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்கள போய் நான் பார்க்கக்கூட மாட்டேன். ஆனால் அந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்வேன். இந்த பாக்கியா தொழில் இருக்கிற திமிரில் தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. எனக்கே வந்து அறிவுரை சொல்கிறானா அவளை நான் சும்மாவை விடணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பார்க்கறதுக்காக போகிறாரு. தன்னுடைய அப்பா அம்மா மேலே மட்டும் இல்லாமல் பாக்கியா மேலே ரொம்பவே கோபமாக இருந்த கோபி தன்னுடைய பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்காமல் தனக்கு வந்த ஆர்டர் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அனுப்பி வைக்கிறாரு. இங்கே அவங்க என்ன ஃபுட்டு வேணும்னு என்ன உணவு வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே கோபியும் ரொம்ப குழப்பத்தில் இருந்ததால் ஏதோ ஒன்று செஞ்சு அனுப்புங்க, ஆனால் சரியான சமயத்துக்கு ஆர்டர் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே சரியான சமயத்துக்கு டெலிவரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பார்க்காம ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம்
அவங்க ஆர்டர் கொடுத்த உணவு வேற, இவங்க அனுப்புன உணவு வேற. அது மட்டும் இல்லாம, அவங்க உணவு அனுப்புனது தரமாவும் இல்ல, சாப்பாடு ருசியாவும் இல்லன்னு சொல்லிட்டு, இங்க அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது எதையுமே கோபி சரியா கவனிக்காம இருக்கிறாரு. இங்க தன்னுடைய ஹோட்டல நல்லா டெவலப் பண்ணணுன்றதுக்காக, எல்லா இடத்துலயுமே கோபி கடன் வாங்கி வச்சதால, அந்த கடனையும் திருப்பி குடுக்க முடியல. வட்டி பணத்தையும் சரிவர மாசம் மாசம் கட்ட முடியல. இதனால கோபி என்ன செய்றதுன்னு தெரியாம, ராதிகா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல முடியாமல இருக்கு. மேற்கொண்டு இங்க நம்ம ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ் நெறையா வரமாட்டிக்கிறாங்க. ஆர்டர் குடுத்தவங்களும் ஒண்ணு ஒண்ணா கேன்சல் ஆயிட்டே இருக்குன்னுட்டு நம்ம ராதிகா கிட்ட சொன்னா கண்டிப்பா திட்டுவா. அது மட்டும் இல்லாம கடன் வாங்குன விஷயத்த சொன்னோம்னா, இதுக்கு மேல பெரிய பிரச்சனை வந்துருமே! என்ன பண்றது? கடன எப்படி வந்து அடைக்கிறது? இல்ல வட்டி பணத்த தான் எப்படி குடுக்குறது? நம்மளுக்கு சரியான ஒரு தொழிலும் இல்லாமல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி. இங்க ராதிகா எப்பவோ சொன்னா, நீங்க நெறைய விஷயத்த பத்தி யோசிக்காம, இங்க பிசினஸ்ல வந்து ஒழுங்கா கவனம் செலுத்துங்கன்னுட்டு. நான் தான் எதையோ பத்தி யோசனை பண்ணி என் பிசினஸ ஒழுங்கா செய்யாம, இப்ப கடன்லயும் என்ன பண்ணன்னு தெரியாம முழிக்கிற நிலைமையில வந்து நிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. இங்க ராதிகா கோபி கிட்ட கேட்குறாங்க, "என்ன கோபி, நீங்க வர வர பிசினஸ பார்க்க உங்களுடைய ஹோட்டல் பக்கம் போகன மாரியே தெரியலையே. ஏற்கனவே பிசினஸ வந்து ஒரு தடவ கைவிட்டுட்டு பிசினஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு என்கிட்ட பொய் சொன்னீங்களே, அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஹோட்டல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்ல கிளவுட் கிச்சனுக்கு நான் வந்து பார்க்கணுமா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். ஆனா என்கிட்ட சொல்லாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தீங்க, அத நான் கண்டுபிடிச்சேன்னா, கண்டிப்பா நான் உங்கள சும்மா விட மாட்டேன். உங்க கூடயும் நான் வாழ மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கே போயிருவேன் கோபி. ஏன்னா உங்கள நம்பி தான் நான் நெறைய அங்க இங்கன்னு பணத்தெல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது, இந்த பிசினஸ நீங்க நல்லா டெவலப் பண்ணி முன்னேறணுமே தவிர்த்து, பிசினஸ் மட்டும் ஒண்ணும் இல்லாம ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் சும்மாவே விடமாட்டேன் உங்கள அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதுக்குடனே கோபியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா, நான் பார்த்துக்கிறேன். பிசினஸ் தானே, எனக்கு தான் பிசினஸ பத்தி நல்லா தெரியுமே. பிசினஸ பத்தி நான் தான் படிச்சிருக்கேனே. அப்படி இருக்கும்போது, நீ ஆரம்பிச்சு குடுத்த அந்த பிசினஸ நல்லா டெவலப் பண்ணிருவேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இங்க ஆடம்பரத்துக்காக கோபி நெறைய கடன்லாம் வாங்கி, அது மட்டும் இல்லாம தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க இங்கன்னு போய் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி, அதுக்கு கோபியே நான் பெரிய பிசினஸ் மேனுன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் குடுத்து, அப்படி இப்படின்னு செலவு செஞ்சதால அதிகமான கடன் பிரச்சனையில இருக்காரு கோபி. இங்க கோபிக்கு வெளியில சொல்ல முடியாம கடன் பிரச்சனை அதிகமானதால, நான் என்ன செய்றதுன்னு தெரியலையே. என் பசங்க கிட்டயாவது பேசாம உதவி கேட்கலாமா? இங்க ராதிகா கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னா, அவ ஏற்கனவே என்னை விட்டுட்டு போயிருவேன்னு வேற சொல்றாளே! அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க கோபிய தேடி நெறைய கடன்காரங்க வீட்டுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த எல்லாம் பார்க்குற ராதிகாக்கு கோபி மேல ரொம்ப சந்தேகம் வருது. என்ன கோபி நமக்கு தெரியாம யார் யாரோ வீட்டுக்கு வராங்க, தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. என்னவோ இவர் மேல சந்தேகமாலாம் இருக்கு. ஏற்கனவே பாக்கியாவோட வீட்ல இருக்கும்போதும் இப்படிதான் லோன எல்லாம் கேட்டு நெறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறமா தான் உண்மைய சொன்னாரு. இப்ப எதுக்காக இப்படி வராங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா கோபிகிட்ட ஏதோ ஒரு வந்து உண்மை மறைஞ்சிருக்குது. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு நெனச்ச இங்க ராதிகாவும், என்னாச்சு கோபி? வீட்டுக்கு இத்தனை பேர் வராங்க. நீங்க அவங்கள பார்த்த உடனே பயந்து போய் அங்க வெளியில கூப்பிட்டு போய் பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்டா இருந்தா உள்ள கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே? ஆமா, என்ன விஷயம்? ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. ஏதோ ஒரு உண்மைய மறைச்சிருக்கீங்க நல்லாவே தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் கோபி சொல்றாரு, "என்ன மன்னிச்சிரு ராதிகா. இனியும் உன்கிட்ட மறைச்சா நான் வசமா மாட்டிப்பேன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கடன்காரங்க எல்லாருமே வீடு தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனை நாள் நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், டெவலப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் பிஸ்னஸை ஒழுங்காக செய்யாமல் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியில் போனப்போ நான் ரொம்பவே ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டேன். இது எல்லாமே கடன் வாங்கி செஞ்சதால் திருப்பி என்னால் கொடுக்கவும் முடியல. இப்போ தான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியுது. உன்கிட்ட முன்னமே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ வேற இப்படி ஏதாவது நான் செஞ்சா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னியா. அதான் சொல்லவே பயந்துட்டு இருந்தேன். ஆனாலும் இப்போ எனக்கு வேற வழி இல்லை. நீ தான் எனக்கு உதவி செய்யணும் ராதிகா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு கோபி. அப்பதான் ராதிகா சொல்றாங்க, எத்தனை முறை சொன்னேன், பாக்கியாவை பத்தியும் உங்க வீட்டில் உள்ளவங்கள பத்தியும் யோசிக்காதீங்க, தொழில்ல கவனம் செலுத்துங்க, உங்களை நம்பி நானும் மையவும் இருக்கோன்னுட்டு. நான் இப்ப வேலையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, யாருங்க என்னை பாத்துக்கிறது? உங்களை நம்பி தானே என் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம இப்படி எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? நீங்க பிசினஸ் இல்லாம இருந்தப்ப நீங்க பாக்கியா கிட்டேயோ இல்லை உங்க அம்மா கிட்டேயோ நகையவோ இல்லை கடனாவோ பணத்தை வாங்கக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்காக லோன் போட்டு பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அங்க இங்கன்னு கடன் வாங்கினேன். உங்களுக்காக அந்த பணத்தை எல்லாம் நான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டதில்லை. ஆனாலும் இப்போ மறுபடியும் நீங்க மற்றவங்கள பத்தி யோசிக்கிறீங்களே தவிர்த்து உங்க வாழ்க்கையை பத்தியும் உங்களை நம்பி இருக்கிற எங்களை பத்தியும் யோசிக்காம இப்படி கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்களே, இன்னும் எந்த நம்பிக்கையில உங்களுக்கு நான் பணத்தெல்லாம் கொடுக்க முடியும்? எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. இனி என்கிட்ட இருந்து எந்த பணத்தையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களை நம்பி நான் எதுவும் தரப்போறதும் கிடையாது. கடன் வாங்குனீங்கல்ல,
வாங்கின கடனை நீங்களே கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இப்படியே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் மையும் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுவோம். நீங்கள் எப்படியோ போங்க, உங்கள் பிஸ்னஸ் ஆச்சு நீங்களாச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் கோபி அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப கோவமாக தன்னுடைய வேலைக்கு கிளம்பிடுறாங்க ராதிகா. இங்கே எதுவுமே பேச முடியாமல் கோபியும் ரொம்பவே சோகமாக வீட்டிலேயே இருக்காரு. அதுலேயும் கோபிக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருந்ததால அவர் ரொம்ப கோவமாக கோபியை பார்க்க வந்திருக்க. கோபி ரொம்ப சோகமாக இருக்கும்போது வாசலில் நின்று அவர் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஏய் கோபி, நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்னு தானே உனக்கு பணத்தை கொடுத்தேன், ஆனால் இப்படியா ஏமாத்துவ? எத்தனை முறை வந்து பணத்தை வாங்கியிருக்க, ஆனால் ஒரு முறை கூட திருப்பி தரணும்னு உனக்கு தோணவே தோணாதுல்ல. உன்னை நம்பி நான் பணத்தை கொடுத்துட்டு இப்போ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன். போதுமா உனக்கு? இனியும் அந்த பணத்தை திருப்பி தராமல் இருந்தேன்னா உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கடன் கொடுத்த ஆளும் கோபியோட வாசலில் நின்று ரொம்பவே சத்தம் போடுறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காலேஜ் முடிச்சு வந்த இனியாவிலேருந்து இனியாவோட அண்ணனுங்க 2 பேரும் கோபி, பாக்கியா, ஈஸ்வரின்னு எல்லாருமே நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன பாக்கியா அங்கே நடக்குது? எதுக்கு அந்த ஆள் வந்து இப்படி கோபியை திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, உங்கள் பையன் கடன் வாங்கி வச்சிருக்காராம், திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டாராம், அதனால தான் வாசலில் நின்று சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்பயுமே நடக்கிறது தானே, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அதிகமாக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி கடைசியில் இந்த நிலமையில தான் வந்து நிற்பார். ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கும்போதும் அதானே அத்தை நடந்துச்சு, அதான் மறுபடியும் செஞ்சுட்டாரு போல, அதான் இவ்வளோ பிரச்சனையில் உங்கள் பையன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தவர்கிட்ட கோபி எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஒரு பக்கம் இங்கே ராதிகாவும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போ கடன்காரங்க ஒவ்வொருத்தராக வீடு தேடி வந்து இப்படி சத்தம் போட்டுட்ருக்காங்க. யாருக்கு என்ன பதில் சொல்ல? இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லையே, பணம் இருந்தப்பெல்லாம் திமிரில் எல்லார்கிட்டேயும் பேசினேன், ஓவராக ஆடினேன், ஆனால் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் கொடுத்துட்றேங்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் உங்களை ஏமாற்றணுன்றதுக்காக பணத்தெல்லாம் வாங்கலை, நீங்கள் என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் வாங்கினேன். ஆனால் உங்களுக்கு ஒரு பண தேவைன்னும் போது நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருக்கணும், என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்து ஈஸ்வரியோட மனசு மாறுது. ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என் பையனை எவ்வளோ ஆசாசியாக படிக்க வச்சேன், நல்ல ஒரு வேலையை பார்ப்பான், அவன் மூலமாக குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவன் எங்கள் பேச்சையும் கேட்கல, இப்படி அந்த ராதிகா தான் வேணும்னு சொல்லிட்டு போய் இந்த நிலமையில வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ஈஸ்வரி. இங்கே ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்கிறத இங்கே வந்து பாக்கியா பார்க்குறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை இது எல்லாமே உங்கள் பையனுக்கு வேணும் தான், எல்லாரையுமே எடுத்தெறிஞ்சு பேசி மாமாவையே தப்பு தப்பாக பேசிட்டு போனவர் தானே உங்கள் பையன் கோபி. அப்படி இருக்கும்போது மாமாவோட அருமை பெருமை தெரியணும்னா அவருக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் அத்தை, அப்போ தான் உங்கள் பையன் திருந்துவார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, மாமா ஏற்கனவே எழுதின லெட்டரில் இங்கே கோபியை பற்றியும் எழுதியிருந்தார், நீங்கள் பார்த்தீங்கல்ல, கோபிக்காகவும் ஒரு பங்கை எடுத்து வச்சுருக்கேன்னுட்டு, ஆனால் நாம தான் அந்த பணத்தை இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், கோபி என்னைக்காவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த பணம் இருக்கட்டுமேன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுருந்தீங்க அந்த பணத்தை. மாமா எங்களை மட்டுமா அத்தை நேசித்து இந்த மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து எல்லா பங்கையுமே பிரித்து கொடுத்துட்டு போயிருக்காரு. தன்னுடைய பையனுக்காகவும் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. ஆனாலும் இந்த விஷயம் கோபிக்கு தெரியாததுனால எனக்கு என் அப்பா நல்லது எதையுமே செய்யலை, எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக நடந்துக்கல அப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு போனார். ஆனால் இதுதான் சரியான சமயம், உங்கள் பையன் இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கும் போது தன்னுடைய அப்பாவோட அருமை அவருக்கு தெரியணும்னா இந்த பணத்தை கொண்டு போய் கொடுங்கத்த. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தின் மூலமாக தான் அவர் மறுபடியும் எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாருன்னு தெரியணும். என்னதான் மாமா கோபி மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் பாசம் இருக்க போய் தானே கோபிக்குன்னு ஒரு பங்கை வந்து எடுத்து வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த பணம் கோபிக்கு தான் போகணும், எனக்கு வேண்டாத்த இந்த பணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரியும் கோபியை ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. இங்கே கோபி ரொம்ப கோபமாக தன்னுடைய அம்மாவை பார்க்க வர இங்கே ஈஸ்வரி, டேய் கோபி, நீ அங்கே அவமானப்பட்டு நின்னது எல்லாத்தையுமே பார்த்தேன், உன்னை படிக்க வச்சு நீ நல்ல நிலமையில இருக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் நான் இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தேன், ஆனால் மறுபடியும் நீ இப்படி ஆவன்னு நான் நினைக்கவே இல்லை. பாக்கியா கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீ கடன் வாங்கினதில்லை, வீட்டுக்குன்னு அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன், இந்த வீடெல்லாம் நீ எவ்வளோ முயற்சி செஞ்சு கட்டினேன், ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் நிற்கிறியேடா, இதுக்காக தான் நீ அங்கே போனியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக என்னை வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கண் கலங்கி போய் கோபி கேட்குறாரு. உங்கள் அப்பா உனக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு நீ சொன்னல, உனக்காகவும் அவர் எல்லாத்தையும் செஞ்சுருக்காருடா, நீ உங்கள் அப்பாவை மதிக்கலைனாலும் அவரோட பேச்சை நீ கேட்கலனாலும் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நீ அவமானத்தை தேடி கொடுத்தாலும் உங்கள் ஓரத்தில் உங்கள் அப்பாவோட மனசில் நீ இருந்திருக்க, உன் மேலே அவருக்கு பாசம் இருந்திருக்கு, அதனால தான் உனக்கும் பங்கை ஒதுக்கி வச்சுருக்காரு, இந்தா உங்கள் அப்பா உனக்காக சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்லி கோபிக்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இதை எதிர்பார்க்காத கோபி
அப்படி எதுவும் அப்பா வச்சதா எனக்கு தெரியலையே. மற்ற எல்லாருக்கும் தானே பங்கெல்லாம் பிரித்து கொடுத்தாராம். அப்படி தான் இங்கே செழியன் மூலமாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உங்கள் அப்பா உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமாடா? என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி வந்து நிற்கும்போது உனக்கு நான் உதவி செய்யணுன்றதுக்காக எல்லாத்தையுமே நான் அமைதியாக எடுத்து வச்சுருந்தேன். யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லலை. இப்போ அந்த பணத்தை உனக்காக கொடுக்குறேன். நீ முதல்ல உனக்கு இருக்கிற எல்லா கடன்லேருந்தும் நீ வெளியில் வரணும்னு சொல்லி அழுதுகிட்டே, உங்கள் அப்பாவோட பணம்டா இது, உனக்காக அவர் சேர்த்து வச்சது. உங்கள் அப்பா உன்னை என்றைக்குமே நேசிக்காமையும் இல்லை, உன்னை தள்ளி வைக்கணும்னு நினைக்கவும் இல்லை. நீ செஞ்ச விஷயங்கள் அவரை வந்து அப்படி நடந்துக்க வச்சிருக்கு. ஆனாலும் என்னுடைய அப்பா நல்ல அப்பாவாக எனக்கு நடந்துக்கலன்னு சொன்னல, அதுக்காக தாண்டா இப்போ இந்த பணத்தையே கொடுக்குறேன். இதை எடுத்துக்கோ. உங்கள் அப்பா வந்து உனக்காகவும் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஈஸ்வரி வந்து அந்த பணத்தை எல்லாம் கோபிக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் கோபி வந்து உணர்றாரு, என் அப்பாவை என்னென்னவோ பேசினேன், ஒரு நல்ல அப்பாவா இல்லைன்னுட்டு. எனக்கு இவ்வளோ வயசாகுது, இப்போ கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டாங்களேன்னு தெரிஞ்சு என் அப்பா அவருக்குன்னு இருந்த பணத்தை சேர்த்து வச்சு எனக்காகவும் ஒரு பங்கை ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அப்பாவை பற்றி நான் பேசினது எல்லாமே தப்பு. எல்லா விஷயத்துலையும் இந்த பாக்கியா முன்னாடி நின்று செய்கிறாளேன்ற ஒரு வேதனையில் பேசினேனே தவிர்த்து அப்பாவை பற்றி நான் அப்படி பேசியிருக்கவே கூடாதுமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி பணத்தை கையில் வாங்கின கோபி ரொம்பவே அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா சொல்கிறாங்க, எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போனேன் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் அப்படி பேசியிருக்கவே கூடாது. உங்கள் அம்மா கிட்ட மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்டேயும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் உங்கள் அப்பா சந்தோஷமாக இருப்பார். இப்போயாவது உங்கள் அப்பா அம்மாவோட அருமையை புரிஞ்சுக்கோங்க கோபி. கோவத்தில் என்ன வேணாலும் பேசலான்னு நீங்கள் பேசுனதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தீங்கல்ல, அதுவே போதும். இனி மாமாவை அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி ராமமூர்த்தியோட அருமையை கோபிக்கு உணர்த்துறாங்க பாக்கியா.